லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு கறி எப்படி செய்கிறது, பச்சை மசாலா வச்சு எப்படி கறி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவை பொருள்னு பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காய் வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்யலாங்க. அது பீர்க்கங்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாதத்தோடும் சப்பாத்தியோடும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுக்கு நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்துன்னுக்கிறேன். பாருங்கள், 2 தக்காளி, 1 வெங்காயங்க. நம்ம பீர்க்கங்காய் இப்போது பாருங்கள், பீர்க்கங்காவை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் நம்ம இது மாதிரி சீவி எடுத்துடலாங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா சீவி எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், நான் இது மாதிரி சீவிட்டேன். லைட்டாக தோல் இருந்தால் பரவாயில்லைங்க, லைட்டாக தோல் இருந்தால் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சின்ன சின்னதாக நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. நம்ம எல்லா பீர்க்கங்காயும் இதே போல் கட் பண்ணிக்கலாங்க. 2 தக்காளி எடுத்துருக்கோங்க. 2 தக்காளியும் நம்ம சின்ன சின்னதாக துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாங்க. அதே போல் 1 வெங்காயம் எடுத்துருக்கோங்க. 1 வெங்காயம் அரிஞ்சிக்கலாங்க. நம்ம இது கட் பண்ணிவிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாய் வச்சுட்டேன், கேஸ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டேங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகங்க, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகுக்கு ஒரு 4 ஸ்பூன், சீரகம் கொஞ்சம் கடலைப்பருப்பு. பாருங்கள், கடுகு புரியுது. நம்ம அரிஞ்சு வச்ச 1 வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா செவந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரட்டுங்க. வெங்காயம் ரொம்ப செவக்கணும்னு இல்லைங்க, கொஞ்சமாக செவந்தால் போதுங்க. நல்லா வெங்காயம் இவ்வளோ ரோஸ்ட் ஆனால் போதுங்க. நம்ம பீர்க்கங்காவை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம், அது போட்டுடலாங்க. இப்போது நம்ம 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த 2 தக்காளியும் போட்டுடலாங்க. நம்ம இது கூடயே பாருங்கள், இது எப்படியும் தக்காளியில் இருக்கிற தண்ணி, இந்த பீர்க்கங்காயில் இருக்கிற தண்ணிலாம் விடுங்க. அதுலேயே இது வேகணுங்க இந்த பீர்க்கங்காய். ஆனால் சீக்கிரம் வெந்துடுங்க. நம்ம தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டு நல்லா இருக்கிறது இல்லைங்க. தண்ணி ஊற்றாதே நம்ம இதில் இருக்கிற தண்ணியிலையே வெந்து வரணுங்க பீர்க்கங்காய். 4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் திட்டமாக போட்டுக்கோங்க, அப்புறமா ஒன்றா கூட போட்டுக்குவீங்க பார்த்துட்டு. மஞ்சள்தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. எப்படியும் தண்ணி இதில் விடுங்க. நல்லா இதிலே வெந்து வரட்டுங்க. நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். இதிலே நல்லா வேகட்டுங்க பீர்க்கங்காய். அதுக்குள்ளேயே ஒரு பச்சை மசாலா அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மசாலா அரைச்சிக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நம்ம 4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. நம்ம ஒரு 5-6 பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பட்டை ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாங்க. ஒரு 4-5 லவங்கப்பூ போட்டுக்கலாம். தேங்காய் பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம லைட்டாக வறுத்துக்கலாங்க. நம்ம நீங்கள் தேங்காய்க்கு பதில் கொப்பரை இருந்தால் கூட போட்டுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிவக்கணும்னு இல்லைங்க, லைட்டாக வறுத்தா போதுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோ வறுத்தா போதுங்க, ரொம்ப வறுக்கணும்னு இல்லைங்க. இப்போ இது மிக்சியில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் மிக்சியில் எடுத்து போட்டுக்கினேன். தண்ணி ஊற்றாத நம்ம கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாங்க.
பாருங்கள் இதுலேயே வந்து எவ்வளோ தண்ணி விட்டு இருக்குதுன்ட்டு. பீர்க்கங்காய் சீக்கிரம் வெந்துருங்க. இப்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம ஒரு அரை ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, மிளகாத்தூள். இது சாம்பார் மிளகாத்தூள் தாங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கினா போதும். இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டுக்கிறோங்க. அதனால் வந்து கொஞ்ச நேரம் நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. பாருங்கள் வெந்து வந்துடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம கலக்கிட்டு அந்த பொடி அரைச்சின்னு வந்தோம் பாருங்கள். பாருங்கள் கொரன்னு அரைச்சின்னு வந்துக்கிறோம். இப்படி தான் அரைக்கணுங்க. அந்த பொடியை போட்டுடலாங்க. நம்ம கலக்கி விட்டுடலாங்க. இந்த பொடி வந்து ஏற்கனவே நம்ம வறுத்து தாங்க நம்ம அரைச்சிருக்கிறோம். அதனால் ரொம்ப நேரம் வந்து நம்ம வதக்க விடணுன்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க பீர்க்கங்காய் கறி. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த பீர்க்கங்காய் கறி சப்பாத்தி சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்குங்க. தோசையோடு கூட நல்லாயிருக்குங்க. சூடான சாதத்துக்கு நெய் ஊற்றி இது பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம் நம்ம கேஸை. ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சாதம் சப்பாத்தியோடு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம பச்சை மசாலா அரைச்சி நம்ம செஞ்சனால ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.